அடுத்தபடியாக நம்ம 2வது லெசனுக்கு வந்திருக்கோம். இந்த 2வது லெசனில் கும்மி பாட்டு, இந்த தமிழ் கும்மிங்கிறத எழுதியிருக்கிறவர் பெருஞ்சித்திரனார் அப்படிங்கிறவர் எழுதியிருக்காரு. இந்த பாடலுடைய வரிகளை கொடுத்து இது யாருடைய வரிகள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இதை ஒரு தடவை நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து 6th ஸ்டாண்டர்ட் புக்கை வந்துட்டு பேஜ் டு பேஜ் பார்த்துட்ருக்கோம் நம்ம வீடியோவில். அதனால் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு ஃபுல்லாக புரியும். அடுத்தது இந்த பாடலுடைய சொல்லும் பொருளும் பார்க்குறோம். ஆழிப்பெருக்கு அப்படின்னாக்க கடல் கோள் அப்படின்னு அர்த்தம். அடுத்து மேதினினாக்க உலகம்னு அர்த்தம். இதை ஏற்கனவே ஒரு கொஷினில் கேட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியாக நம்ம வந்துட்டு ஊழி பார்க்குறோம். ஊழினாக்க நீண்டதொரு காலப்பகுதி. நம்ம ஊழின்னா என்ன எழுதுவோம்னாக்க ஒரு ஆழி, அதாவது இந்த நீர் ஊற்று அப்படிங்கிற மாதிரி நினச்சிருவோம். அது கிடையாது. ஊழினாக்க நீண்டதொரு காலப்பகுதி. அடுத்தது உள்ள பூட்டு அப்படின்னாக்க உள்ளத்தின் அறியாமைன்னு அர்த்தம். உள்ளத்தை பூட்டி வைக்கிறது கிடையாது, உள்ளத்துடைய அறியாமை அப்படிங்கிறது அர்த்தம். அடுத்ததாக இந்த பாடலுடைய பொருள் கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே நம்ம வந்து போன வீடியோவில் பார்த்தோம் இல்லையா, இன்பத்தமிழுடைய பாடலுடைய பொருள், அதுக்கான விளக்கம் பார்த்தோம் மாதிரி இப்போது இதில் வந்து தமிழ் கும்மியோட பாடலுடைய பொருள் மற்றும் விளக்கமும் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. அடுத்ததாக நூல்வெளியில் பெருஞ்சித்திரனாருடைய இயற்பெயர் அப்படின்னா என்னன்னு சொல்லியிருக்காங்க. அவருடைய இயற்பெயர் மாணிக்கம். இவர் வந்து பாவலரு அப்படின்னு சொல்கிறாங்க. சிறப்பு பெயரால் வழங்கப்படுறாங்க. ஒவ்வொரு புலவருக்கும் ஒவ்வொரு சிறப்பு பெயர் உண்டு. அதில் இவரோட சிறப்பு பெயர் வந்து பாவலேறு அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் வந்து கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவிய கொத்து, நூறாசிரியம் முதலான நூல்களை எழுதியிருக்காரு. தென்மொழி தமிழ் சிட்டு, தமிழ் நிலம் ஆகிய இதழ்களை நடத்தியிருக்காங்க. சில நேரத்தில் இந்த இதழ்களை கொடுத்து இதழுடைய ஆசிரியர் யாருன்னு கேட்பாங்க. இது முக்கியமான கொஷின், இதை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பியவர் இவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இந்த பாடல் எங்கேருந்து வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க, பார்த்துக்கோங்க.